ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உபாகமம் 17வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம், அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும் என்று இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். பலி செலுத்தப்பட வேண்டிய மிருகங்கள் பழுதற்றவைகளாக இருக்க வேண்டும் என்று முதல் வசனத்தில் பார்க்கிறோம். அதாவது இது எதை காட்டுகிறது? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? பலி செலுத்தப்படக்கூடிய அந்த மிருகங்கள் பாவமற்ற குற்றமற்ற இறை பண்புக்கு அது ஒத்தவையாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அந்த பலி மிருகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே எந்த ஒரு பழுதும் இல்லாமல் அந்த பலி செலுத்தப்படக்கூடிய மிருகங்கள் இருக்க வேண்டும். இது கிறிஸ்துவினுடைய அந்த பாவமற்ற குற்றமற்ற பரிபூரண தன்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிற பொழுது, சிலை வணக்கம் செய்கிறவன் என்று ஒருவன் மேலே ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், அவன் அஞ்ஞான வழிபாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டான் என்று சொன்னால் அவன் விசாரிக்கப்பட வேண்டும். 2-3 சாட்சிகளின் வாக்கு தேவை. 2 பேர் 3 பேர் சொல்லணும், ஆமையா இவன் இந்த தப்பை செஞ்சான் அப்படின்னு சொல்லுகிற போது குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டால் அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் பார்க்கிற பொழுது, ஒரு பட்டணத்து மூப்பர்களுக்கு வழக்கை தீர்ப்பது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வழக்கை அவர்கள் நியாயாதிபதியின் இடத்துல கொண்டு செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். 17வது அதிகாரத்தின் 9ஆம் வசனம், 12வது வசனம், அதே போல் 19வது அதிகாரத்தின் 17வது வசனங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சில ஆசாரியர்களும் சில நியாயாதிபதிகளும் இந்த கடினமான வழக்கை விசாரிக்கும்படி நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. பிரதான ஆசாரியன் மற்றும் தலைமை நீதிபதி ஆகிய இருவரும் முறையே அவர்களுக்கு தலைவர்களாக இருந்தார்கள் என்று தெரிகிறது. ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் தலைவர்களாக பிரதான ஆசாரியன் மற்றும் தலைமை நீதிபதி இருந்ததாக தெரிகிறது. இந்த உண்மையை 12ஆம் வசனத்தினுடைய வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இவ்வாறாக நீதிமன்ற அமைப்பு தேவன் தெரிந்து கொண்ட அந்த புண்ணிய ஸ்தலம், ஆண்டவர் அவர்களை கூடி வர செய்த அந்த ஸ்தலத்தில் தான் அவங்க கூடினாங்க. இந்த நீதிமன்ற அமைப்பினுடைய முடிவே இறுதியானது. இது இஸ்ரவேலின் உச்ச நீதிமன்றமாக இது செயல்பட்டது. ஒரு குற்றவாளி ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேட்கவில்லை என்றால் அவன் சாக வேண்டும் என்று சொல்லி 12ஆம் வசனம் 13வது வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி நிற்கிற ஆசாரியனுடைய சொல்லையாகிலும் நியாயாதிபதியினுடைய சொல்லையாகிலும் கேளாமல் ஒருவன் இடும்பு செய்தால் அவன் சாக கடவன். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு பயந்து இனி இடும்பு செய்யாதிருப்பார்கள். இடும்பு என்பது அவமதிப்பு செய்கிறதை இங்கே குறிக்கிறது. நீதிமன்ற அவமதிப்பு என்று சொல்லுகிறோமே, அந்த அவமதிப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 14வது வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரையிலும் ஒரு அரசன் தங்களுக்கு வேண்டுமென்று மக்கள் கட்டாயம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் எதிர்நோக்கி இருந்தபடினால அத்தகைய அரசன் எத்தகைய தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இங்கே அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அரசனாக இருக்க வேண்டும். அவன் அவர்களுடைய சகோதரர்களுக்குள் ஒருவனாக அவன் இருக்க வேண்டும். அதாவது இஸ்ரவேலிலே ஒருவனாக அவன் இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வசனம் 15 கூறுகிறது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய குதிரைகளை சம்பாதிச்சிட்டான்னு சொன்னால் அவன் எதிரிகளை தோற்கடிக்கிறதுக்கு இந்த குதிரைகள் தான் எனக்கு உதவி செஞ்சிச்சின்னு சொல்லிடுவான். கர்த்தரே அவனுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தப்படலாம், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் அவர் ரட்சிக்கிறவர் அல்ல. நிறைய குதிரைகளை சம்பாதிச்சிட்டேன், குதிரையின் மேலே ஏறுகிற இராணுவங்களை சம்பாதிச்சிட்டேன் என்கிற பெருமை வந்துவிடக்கூடாது.
நீ கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அங்கிருந்து மக்கள் கொண்டு வரக்கூடிய குதிரைகள் தங்களை காப்பாற்றும் என்று எண்ணியவனாக அவன் மக்களை திரும்ப எகிப்துக்கு போக பண்ணிவிடக்கூடாது. அவன் மிகுதியான நிறைய பெண்களை அவன் மனைவியாக்கி கொள்ளக்கூடாது என்று வசனம் 17 சொல்கிறது. ஒருவன் பலரை திருமணம் செய்து கொள்ளும் வழக்கத்துக்கு அவன் இந்த காரியத்தை செய்வான் என்று சொன்னால், மனைவிகள் அரசனை சிலை வணக்கத்துக்கு அஞ்ஞான வழிபாடுகளுக்கு இழுத்து சென்று விடுவார்கள். நாடுகளுக்கிடையே அரசியல் ஒப்பந்தம் செய்கிறதற்கெல்லாம் இது வழிவகுத்து விடும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை தடை செய்தார். சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான பொற்கால ஆட்சியை அமைத்து கொடுத்த ஆண்டவர், தாவீதால விருப்பப்பட்டு ஆலயத்தை கட்ட முடியாத போது கூட சாலமோனினுடைய கரங்களினால் ஆலயம் கட்டப்படுகிறதற்கு அனுமதி அளித்த ஒரு தேவன், இந்த உலகத்தில் மிகுந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்து கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருகிறேன் என்று சொல்லியும் கூட அவன் அநேக தேசத்து மனைவிகளை அவன் தனக்கு பெண்களை மனைவியாக்கி கொண்டபடினாலே அவர்கள் இவனுடைய இருதயத்தை அந்நிய அந்த தெய்வங்களுக்கு அதுக்கு சாய்ந்து போக பண்ணினார்கள் என்று நேராக அந்நிய தெய்வங்களுக்கு நேராக சாய்ந்து போக பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை நேசித்த ஒரு தாவீதினுடைய குமாரன், ஆண்டவரால் ஞானத்தை பெற்றவன், ஆண்டவரால் ஐஸ்வர்யத்தை பெற்றவன், ஆண்டவரை தரிசித்தவன், ஆனால் 1000 அங்கே பெண்களை மணந்து கொண்ட அந்த சூழ்நிலையின் மத்தியில் அவனுடைய இருதயம் சாய்ந்து போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அதனை அத்தனையாய் கண்டித்தும் கூட வழுகி போன இஸ்ரவேல் ராஜாக்களை நாம் பார்க்கிறோம். வெள்ளியையும் பொன்னையும் பெருக்கி கொள்ளக்கூடாது. அது என்னென்னா, கர்த்தரை சார்ந்திருப்பதிலிருந்து விலகி செய்ய அவனுக்கு தூண்டுதலாக அமைந்துவிடும். அவன் பெருமை பாராட்டாதவனாகவும் தன்னிச்சையாக செயல் புரியாதவனாகவும் விளங்கும்படி கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை எழுதி வாசித்து கீழ்ப்படிய வேண்டும். தொடர்ந்து நியாயப்பிரமாணத்தில் தான் நேரத்தை அதிகமாக செலவழிக்கணும். அப்படி செலவழித்தானா அந்த அரசன் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பான். அவன் பெருமையால் மேட்டிமையான எண்ணம் கொள்ள மாட்டான் என்று வசனம் 20 கூறுகிறது. இத்தகைய இஸ்ரவேலினுடைய பொற்காலத்தில் ஆட்சி புரிந்த சாலமோனுடைய வாழ்க்கை எத்தனையாக வீழ்ச்சி அடைந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதரனாக இருக்க வேண்டிய, சேனைகளின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய, எகிப்து போன்ற பிற வல்லரசுகளை சார்ந்து கொள்ளாத, பல மனைவிகளை திருமணம் முடிக்காத, செல்வத்தை அதிகம் பெருக்காத, நியாயப்பிரமாணத்தை வாசித்து கடைபிடிக்கிற ஒரு ராஜாவாக, தேவனை சார்ந்து மக்களை வழிநடத்துகிறவனாக இஸ்ரவேலின் அந்த ராஜா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆனால் இவர்கள் என்ன, அந்த இஸ்ரவேலுடைய வரலாறு 400 ஆண்டுகளுக்கு பின்பாக ராஜாக்கள் எல்லாம் பெற்றாங்களே, அவர்களுடைய நாட்களில் எப்படி இருந்துச்சு? ராஜாக்கள் தேவனை தள்ளிவிட்டார்கள், ஜனங்கள் தேவனை தள்ளிவிட்டார்கள், மனித அரசர்களை பிடிவாதமாக கேட்டு வாங்கினார்கள். தேவனுடைய தெரிந்தெடுப்பு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போச்சு. படைப்பலத்தை நம்பி அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள் பெருகிட்டாங்க. நிறைய பேரை கூலி பொருத்தி யுத்தத்துக்கு கூப்பிடுகிற நிலைமைக்கெல்லாம் ஆயிட்டாங்க. மனைவிகளை பெருக்கிட்டாங்க. நிறைய மனைவிகள், தாவீதுக்கே நிறைய மனைவிகள், சாலமோனுக்கு சொல்லவே வேண்டாம். அதே போல் செல்வங்களை பெருக்கினார்கள், வல்லரசுகளை அநேக நேரங்களில் நாடினார்கள். பெரும்பாலானோர் நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்ட அரசர்களாகத்தான் இஸ்ரவேலிலே காணப்பட்டார்கள். தேவன் அவர்களை வழிநடத்த போதுமானவர் என இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் உலகிலேயே மிகவும் வேறுபட்ட ஒரு மக்களாக, வேறுபட்ட ஒரு ராஜ்யமாக இருந்திருக்கும். அரசரே இல்லாத சூழ்நிலையின் மத்தியில் எகிப்திலிருந்து மகா பெரிய ஒரு விடுதலை, செங்கடலை பிளந்து அவர்களை நடத்தி வந்த காரியம், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து போஷித்த காரியம், கண்மலையிலிருந்து தண்ணீரை குடிக்க கொடுத்து மாறாவின் தண்ணீரை, கசப்பாக இருந்த தண்ணீரை மதுரமாக மாற்றி வழிநடத்தி, பகலில் மேக ஸ்தம்பத்தை கொண்டும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டும் அங்கே ராஜாக்களை உடைய அநேக பலத்த ஜாதிகளை ராஜாக்கள் இல்லாமல் வெற்றி பெற்றது. இவைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் இவர்கள் உலகத்தினுடைய போக்கை பார்த்து அங்கே உலகத்தில் எல்லாருக்கும் அரசர்கள் இருக்கிறது போல எங்களுக்கும் வேணும்னு சொல்லி இவர்கள் கேட்டு வாங்கி கொண்டார்கள். அற்ப அரசர்களை பெற்று அல்லோலப்பட்டார்கள். தேவனையே மறந்து விட்டார்கள். பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபொழுது இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், புறஜாதி சீசர் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜாவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி அவர்கள் யோவான் 19:15 கோஷமிட்டதை பார்க்கிறோம். இயேசு வேண்டாயா, இரட்சகர் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி கோஷமிட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் திருச்சபைகளில் தேவன் ஆளுகை செய்கிறதை மறுத்துட்டு இன்றைக்கு விசுவாசிகள் மற்ற சடங்காச்சாரத்தை பின்பற்றுகிறவர்களைப் போல மனித தலைமைத்துவங்களை விரும்புகிறார்கள். குருத்துவ பிரமாணங்களை ஏற்படுத்தி பிற மதங்களைப் போல அவர்கள் இங்கேயும் அநேக தலைவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நமக்கே தெரியும் எப்படிப்பட்ட தலைவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. கர்த்தர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையை நடத்துகிறதற்கு தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்த தன்னுடைய பிள்ளைகளை அவர் பயன்படுத்துகிறார். ஆனாலும் இன்றைக்கு மற்ற அந்த காரியங்களை வழிபடுகிறவர்களைப் போல மனித தலைமைத்துவங்களை, குருத்துவ தலைமைத்துவங்களெல்லாம் ஏற்படுத்தி நிறைய சட்டத்திட்டங்கள் பிரமாணங்களெல்லாம் ஏற்படுத்தி இன்னைக்கு வீழ்ந்து போய் கிடக்கிற அந்த காட்சியை தான் நம்ம காண்கிறோம். இனியும் தேவனை தலைமையாக கொண்ட திருச்சபைகள் உருவாகிறதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனே எங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும். வீட்டில் தேவனே தலைவராக, இயேசுவே இந்த வீட்டின் தலைவர்னு எழுதி போட்டிருக்கிறோம். சபைகளுக்கு ஆண்டவரே ஆளுகை செய்கிறவராக இந்த வேத வசனமே நமக்கு பிரமாணமாக, அதில் ஒன்றையும் கூட்டி குறைச்சி நம்ம போதிக்காதபடி அதை அப்படியே சொல்லப்பட்ட வண்ணம் கடைபிடிக்கிறவர்களாக, தேவனுடைய சித்தத்தின் மையப்பகுதியிலே வாழ்கிறவர்களாக, பவுல் சொல்லுகிறது போல என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை குடும்பமானாலும் எங்கள் சபையானாலும் தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் கர்த்தர் எங்களை ஆள வேண்டும் என்று அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதை வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.